ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்றப்போ ஒரு 6th மந்த் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்றப்போ நீங்கள் 7th மந்தில் இருக்கீங்க அப்படின்னா நான் இப்போ சொல்கிற இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்றப்போ பிரசவம் சுகமாக இருக்கும், பெயின் கம்மியாகும், சிக்கலே இல்லாமல் உங்களுக்கு நல்லா நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆகுங்க. நிச்சயமாக ஒரு கர்ப்பிணி பெண்கள் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா? நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்றப்போ அந்த காலத்தில் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து கஷாயம் பண்ணி குடிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் கஷாயத்தெல்லாம் மறந்துட்டீங்க. பட் உண்மையிலேயே கஷாயம் குடிச்சிங்க அப்படின்றப்போ அவ்வளோ பெனிஃபிட்ஸு. என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. முதல்ல கஷாயம் குடிச்சிங்க அப்படின்றப்போ உங்கள் உடம்புல வந்து நீர் அதிகமாக சேர்ந்துருக்கு, கை கால் வீக்கம்லாம் அதிகமாக இருக்குன்ற அப்போ தான் லைட்டாக வத்த ஆரம்பிக்கும். சரிங்களா? முதல்ல அந்த கை கால் வீக்கம், முக வீக்கம், உடம்புல இருக்க வீக்கம்லாம் தண்ணி அங்கங்கே தேங்கி போயிட்டு இந்த மாதிரி வீங்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த யூரின் வழியாக ஃப்ளோவாக வந்துடும். சரிங்களா? அந்த வீக்கம்லாம் குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது, நம்ம உடம்புல அங்கே கை கால்களை பிடிச்சிக்கும், சுருக்குன்னு. அந்த மாதிரி பிடிப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். நம்ம அந்த நரம்புகள்லாம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். மூணாவது, நம்மளுக்கு மோஷன் ப்ராப்ளம் ப்ரெக்னன்சி டைமில் இருக்கும். அந்த மோஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணும். இன்னும் நிறைய பேர் சாப்பிட்ட பிறகு வந்து நார்மலாக ப்ரெக்னன்சி ஃபுல்லாக நெஞ்சு எறிகிற மாதிரியும், இல்லை அவங்களுக்கு உபசமாக வயிறு இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி புளி ஏப்பம்னு சொல்லுவாங்க. அதாவது சாப்பிடும்போது ஒரு மாதிரி வாசனையாக ஒரு ஏப்பம் வரும். அது மாதிரி ஏப்பங்கள் நிறைய வரா மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்றப்ப கஷாயம் குடிக்கிறப்ப அதெல்லாம் சரியாகும். சரிங்களா? அடுத்து, குழந்தைக்கு வாட்டர் லெவல் வந்து உள்ள தேவை இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு குழந்தைக்கு வாட்டர் லெவல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி கஷாயம் அப்படின்றது இயற்கையான முறையில் கிராமத்து சைடில் பயன்படுத்தி மிக முக்கியமான பொருள். இப்போ கூட உங்கள் வீட்டில் பாட்டிங்கெல்லாம் யாரா இருக்காங்கன்னா கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும், கஷாயம் கொடுப்பாங்க. இந்த கஷாயம் குடிக்கிறப்ப கண்டிப்பாக டெலிவரி பெயின் வரும், குழந்தை அழகாக ஈஸியாக வழுக்கிட்டு வெளியே வந்துடுவாங்க. சரி, இப்போ நீங்கள் கஷாயம் குடிக்கிறதால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் கஷாயம் குடிக்கிறதால பிரசவ காலத்தில் டெலிவரி கழிச்சு உங்களுக்கு ஜன்னி வராமல் இருக்கும், உங்கள் உடம்புல வந்து ஓவர் கூலிங் ஆகாமல் பார்த்துக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இப்போ கஷாயம் குடிக்கிறதால உங்களுக்கு பாப்பாவுக்கு இப்போயே வந்து பால் நல்லா சுரக்கிறதுக்காக மார்பகங்கள் ரெடி ஆகுது இல்லைங்களா? ஸோ அந்த மார்பகத்தில் தாய்ப்பால் நல்லா சுரக்கும். முக்கியமாக உங்கள் உடம்பு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. சரி, அப்படிப்பட்ட ஒரு சுக்கு 7ஆம் மாதத்துலேருந்து இப்போ நான் சொல்கிற இந்த சுக்கு குடிச்சிங்க அப்படின்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடம்பு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்றப்போ நான் 5 மந்தில் இருக்க குடிக்கலாமா, நான் 6th மந்தில் இருக்க குடிக்கலாமான்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் 7th மந்த் இன்றைக்கி தொடங்குது, 6th மந்த் எண்டில் இருக்கீங்க அப்படின்றப்போ 7th மந்த் ஸ்டார்டிங்கில் என்ட்ராக போகிறீங்கன்றப்போ 7 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் குடிக்கலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் குடிக்கக்கூடாது, செகண்ட் ட்ரைமஸ்டரில் குடிக்கக்கூடாது, தேர்ட் ட்ரைமஸ்டரில் குடிக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? சரி, இந்த கஷாயத்தை எப்படி பண்ணுறன்றதை ப்ராப்பராக சொல்கிறேங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்றதும் சொல்கிறேன். ஒன்றுமேல நாட்டு மருந்து கடையில் போயிட்டு நல்ல தரமான சுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அந்த சுக்கு வாங்கிட்டு வந்து வெயிலில் காய வச்சு நல்லா மிக்சியில் போட்டு அடின்னு அடித்து மாவு மாதிரி பண்ணி ஒரு ஒரு கண்ணாடி பவுல்லையோ அதில் அழகாக போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டு ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுப்பில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வரப்போ இப்போ சுக்கு பவுடர் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த சுக்கு பவுடரை போட்டுருங்க. அதில் இப்போ சுக்கு பவுடராகவும் போடலாம், இல்லை சுக்கு அப்படி நசுக்கியும் போடலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. அந்த 2 டம்ளர் தண்ணி நல்லா கொதித்து 1 டம்ளர் வரை ஆகி வரணும். அப்படி ஆகிற வரப்போ நீங்கள் அதில் பனவெல்லம் ஆட் பண்ணணும். பனவெல்லம் ஆட் பண்ணி ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் போடணும். ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கொதித்து ஒரு 2 டம்ளர் 1 டம்ளராக வர அளவு நல்லா கொதித்து வந்தப்புறம் அதை நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அதை நீங்கள் குடிக்கணும். இதை தினம் ஈவினிங் டைமில் தான் குடிக்கணும், மார்னிங் டைமில் குடிக்கக்கூடாது, ஆஃப்டர்நூன் டைம்லையும் குடிக்கக்கூடாது. சரிங்களா? இந்த டெலிவரிக்கு வரைக்கும் வீக்லி ஒன்ஸு இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி குடிக்கணும். இது மாதிரி குடிச்சிட்டு வர்றதால ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய பிரசவத்தை ரொம்ப எளிமையாக்கும், எலும்பில் வலுவாக்கி தசைகளை தளர்த்தி முக்கியமாக உங்கள் நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து உங்கள் நார்மலாக ப்ரெக்னன்சி டைமில் வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கும். ப்ரெக்னன்சி டைமில் முதுகு வலி, மூட்டு வலியில், கணுக்கால் வலி, ஜாயிண்ட் எல்லாம் பெயினுக்கு அதிகமாக இருக்கும். அந்த பெயின்லாம் இல்லாமல் பார்த்துக்கும். நம்ம உடம்புல கேஸ் ப்ராப்ளம், அங்கங்கே கேஸ் டரபுரன்னு ப்ரெக்னன்சி டைமில் சவுண்டு வரும், மூட்டுகள் எல்லாம் போய் தேங்கி அதனால் வாயுலாம் அதிகமாக நம்ம உடம்புல ஆயிடுச்சு அப்படின்றப்ப அந்த வாயுவெல்லாம் வெளியே எடுத்துன்னு வந்துடும். சுக்கு கஷாயம் இது மாதிரி குடிக்கிறதால இடுப்பு எலும்புகள்லாம் ஸ்ட்ராங் ஆகும். குழந்தைக்கும் அவ்வளோ நல்லதுங்க. ரொம்ப எளிமையான இந்த கஷாயம் தான், நீ குடிச்சு பாருங்களேன், உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். குழந்தைக்கும் அவ்வளோ நல்லது, உங்களுக்கும் அவ்வளோ நல்லதுங்க. இதை குடித்த பிறகு நீங்களே ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய குடிக்க வேணாம், ஜஸ்ட் 1 டம்ளர் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.